கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க, அவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும். புற மதத்து மக்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 74% பேருக்கு அவங்க எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 72.5% எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்த உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த இந்திய தேசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் 2% மக்கள்னு சொல்லப்படுறவங்க. 80%க்கு அதிகமான அனாதை ஆசிரமங்கள், எய்ட்ஸ் ஹோம், டிவி, கேன்சர் பேஷண்ட்ஸ், சில்ட்ரன் ஹோம், ஓல்டேஜ் ஹோம் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் நடத்துகிறது யார் தெரியுமா? இந்த 2.3% இருக்கிற சிறு கூட்டம். ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் செயல்பட முடியாமல் போகும் அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் அடுத்த வேற சோடு இல்லாமல் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் உருவாகும். எங்கள் மொத்த குஜராத்லேயும் 2000 டாக்டர் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே 2300 டாக்டருக்கு மேலே வச்சு ஒரு சாம்ராஜ்யமே நடந்துட்டு இருக்கு. இது தியாகம்னு நான் சொல்ல வரல, இது கடமைன்னு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய பெரிதான கிருபை நிறைய சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தன் வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. உலகம் எங்கேயோ இருக்குது. உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் தனக்காக வாழாமல் எவ்வளோ தியாகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு ஒரு சில விஷயங்களை நான் அவங்க சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு சகோதரி 1890 மெடிக்கல் மிஷினரியாக இருந்த தன்னுடைய தகப்பனை பார்க்குறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் தமிழகத்தில் தன்னுடைய தகப்பனை படித்து முடிச்சுட்டு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அவங்க மனசில் ஒரே ஒரு குறிக்கோள், நான் ஒரு நாளும் எங்கேயும் மிஷினரியாக போக மாட்டேன், நான் எங்கேயும் மிஷினரியாக போயிட மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவோடு அது போகட்டும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு முடிவாக தீர்மானத்தோடு அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க அப்பாவை பார்க்குறக்கு. அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவோடு இருக்கிற அந்த சில நாட்களில் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு கூட்டம் அவங்க வீட்டை நோக்கி ஓடி வருது. இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் என் மகளுக்கு பிரசவ வேதனை, அந்த பிள்ளை இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, சாகிற நிலைமையில் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த 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 பெண்கிட்ட ஓடி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டரு, எங்கள் அப்பாவை நான் அனுப்பி வைக்கிறேன், எங்கள் அப்பா வைத்தியம் பார்ப்பாங்க, எங்கள் அப்பா பிரசவம் பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது, இல்லை இது நான் சொல்கிறது 1890. இந்த இடத்துல ஆண்களை பிரசவம் பார்க்குறதுக்கு அனுமதிக்க முடியாத காலகட்டம், அது அனுமதிக்காத காலகட்டம். அப்போது அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அந்த இரவுலேயே இதே போல் 3 குடும்பம் ஓடி வருது. 3 குடும்பமும் ஆண் வைத்தியம் அப்படின்னோடனே பிரசவம் பார்க்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க அப்படியே அந்த வீட்டில் இருக்கும்போது 3 சவ ஊர்வலம் தனித்தனியாக போகுது. அந்த 3 சவ ஊர்வலத்தையும் என்னென்னு விசாரித்து பார்க்கும்போது நேற்று இரவு வந்த அந்த 3 பெண்களும் இன்றைக்கி நைட்டாக அவங்க மரித்து போனாங்க. ஏன்னா மருத்துவ உதவி இல்லாமல் மரித்து போனாங்க. அவங்கள அப்படியே ஊர்வலமாக கல்லறைக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்க, சுடுகாட்டு கொண்டு போய். இதை பார்த்த அந்த சகோதரிக்கு, வாலிப பெண்ணுக்கு அதனுடைய லட்சியமே மாறிப்போச்சு. நான் ஒரு காலத்துலேயும் நான் மிஷினரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சவால் விட்டுட்டு இங்கே சென்னைக்கு வந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த 3 பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்தவுடனே அவங்க ஐயோ பரிதாப முடிவை பார்த்தவுடனே தன்னோட முடிவை மாற்றி, நான் எப்படியாவது இவ்வளோ தேவை இருக்கிற இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டுக்காக நான் போய் மெடிசன் படிச்சுட்டு நான் என் சொந்த ஊரில் போய் மெடிசன் படிச்சுட்டு இந்த ஜனங்களுக்கு பெரிய அளவில் நான் சேவை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தோடு 1890 அவங்க கிளம்பி போகிறாங்க. 1899 அவங்க ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் உமன் டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அவங்க திரும்பி வராங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு சில டாக்டர்களில் முதன்மையான ஒரு பெண் மருத்துவராக அவங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க திரும்பி வராங்க. 1899 1901 5000 பேருக்கு அவங்க சிகிச்சை கொடுக்குறாங்க. அதே 1906 அந்த கூட்டம் பெருசாகி ஒரு வருஷத்தில் 40,000 பேருக்கு அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க. அவங்களுடைய சேவை இந்த தேசத்துக்கு அவ்வளோ தேவை இருந்தனால அந்த அம்மாவால் இந்த ஊரை விட்டு போக முடியல.
அவங்களுடைய தொண்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. 1918 ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஒன்று அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முதல் அப்ளிகேஷன் 151 அப்ளிகேஷன் வருது. அதில் 17 பேரை அவங்க படிக்க வச்சு அவங்கள தனக்கு அசிஸ்டண்ட்டாக உருவாக்கி அவங்கள கொண்டு ஒரு சின்ன மெடிக்கல் ஸ்கூல், ஒரு ஹாஸ்பிட்டலை அங்கே துவங்குறாங்க. அதோடைய சக்ஸஸ் 1918 சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு ஆஸ்பத்திரி 1928 200 ஏக்கர் இடத்தை வாங்கி ஒரு பெரிய அளவில் ஒரு விஷனோட, ஒரு தரிசனத்தோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை அந்த இடத்துல நிறுவுகிறாங்க. அதே கேம்பஸ்குள்ளே ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு நர்சிங் காலேஜ், ஒரு ஹாஸ்பிட்டல். எப்படி பாருங்கள், ஒரு திறமையான, ஒரு தெளிவான வழிநடத்துதல். ஏன்னா நான் அங்கே டாக்டரே கிடையாது இந்த ஊரில். முதல்ல டாக்டர் நர்ஸையும் உருவாக்கணவங்க வச்சு வேலை செய்ய வைக்கணும். அப்போது அப்படி ஒரு பெரிய விஷனோட அவங்க உருவாக்குனாங்க. 1928 மகாத்மா காந்தி அந்த ஹாஸ்பிட்டலை அவர் விசிட் பண்ணுறார். 1945 மெடிக்கல் காலேஜ் ஒன்று அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து சேவை செய்கிற அந்த பணியை அங்கே ஆரம்பிக்கிறாங்க. 2003 அதே வெள்ளூர் சிஎம்சி லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் இன் த வேர்ல்டு, ஸ்டேட் இல்லை, இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. 2003 2000 படுக்கைகளுக்கு மேலே உள்ள பெரிய ஆஸ்பத்திரி அரசாங்கத்துக்கிட்டே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை அவங்க உருவாக்குனாங்க. இன்றைக்கும் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா. அது இன்றைக்கி தனித்துவத்தோடு அது நின்றுட்டுருக்குது. 2023 அது 3வது ரேங்க் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் NIRF இவங்களுடைய சர்டிஃபிகேஷனில் அவங்க 3வது இடத்துக்கு அவங்க வராங்க. இன்றைக்கி 2300க்கு மேற்பட்ட டாக்டர்கள் ஒரே ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் 2300க்கு மேற்பட்ட டாக்டர்கள் வேலை செய்கிறாங்க. 3500க்கு அதிகமான நர்சஸ் வேலை செய்கிறாங்க. மொத்தம் 9000 ஸ்டாஃபுக்கு மேலே ஒரே ஆஸ்பத்திரிக்குள்ளே இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு ஐடாஸ் கேடருடைய ஒரு இரவு தரிசனம், ஒரு ஐடாஸ் கேடருடைய ஒரு இரவு தரிசனம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஃபெல்லோஷிப் மீட்டிங் நடத்தினோம். அதுக்கு நம்ம ஜெகதீச பாண்டியன் சொல்லி நம்ம குஜராத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த அந்த அண்ணனை கூப்பிட்ருந்தோம். அவங்க சென்னையில் ஃப்ளைட்டில் இறங்கின உடனே நேராக கார் எடுத்துகிட்டு சிஎம்சி வெள்ளூருக்கு போயிட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரியை பார்க்குறதுக்காக அவங்க நேராக போயிட்டாங்க. அவங்க இப்போ நேராக போயிட்டு அங்கேருந்து பரமன்கேணிக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக போனீங்களா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி, எனக்கு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம், எங்கள் மொத்த குஜராத்லேயும் 2000 டாக்டர் கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே 2300 டாக்டருக்கு மேலே வச்சு ஒரு சாம்ராஜ்யமே நடந்துகிட்ருக்கு தம்பி, நான் அதை பார்க்குறதுக்காக நான் ஆசையாக போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்த குஜராத்தில் 2000 டாக்டர் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே இன்றைக்கி மிஷினரியுடைய தரிசனம், மிஷினரியுடைய அர்ப்பணிப்பு, மிஷினரிகள் கொடுத்த ஒரு பெரிய வாழ்வு நமக்கு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ஐடாஸ் கடன்னு ஒரு வாலிப பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இன்றைக்கி இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸுடைய அஃபிஷியல் பாப்புலேஷன் இன்றைக்கி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.3%. எத்தனை பர்சன்ட்? 2.3%. அது 10%, 11%, 15%லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அஃபிஷியல் ரெக்கார்டில் 2.3%. எவ்வளோ பேர் தெரியுமா? மொத்தம் 2,80,00,000 பேர் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவங்க இருக்கிறதா அஃபிஷியல் ரெக்கார்டு. இப்போ 2011 சென்சஸ் படி சொல்லுது. இஸ்லாமியர்கள் 14.2, இந்துக்கள் 79.8% இந்துக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. 2021 ரிப்போர்ட் படி 72.5%, 2021 ரிப்போர்ட் படி 72.5% எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி இந்த தேசத்தில் கிறிஸ்தவங்களால் நடத்தப்படுது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? 2.3% மக்கள் 72.5% கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த இந்திய தேசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் 2% மக்கள்னு சொல்லப்படுறவங்க. நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்
நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி NCPCR அதோடைய ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன்னா, வாயில் வந்தது நான் சொல்லிட்டு போகலை, அது அந்த சைல்ட் கமிஷனோட ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன். இந்த 2.3% மக்கள் இருக்கிறாங்களே, இந்த மக்கள் 74% புற மதத்து மக்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 74% பேருக்கு அவங்க எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? இந்த 2.3% மக்கள். 80%க்கு அதிகமான அனாதை ஆசிரமங்கள், எய்ட்ஸ் ஹோம், டிபி, கேன்சர் பேஷண்ட்ஸ், சில்ட்ரன் ஹோம், ஓல்டேஜ் ஹோம் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் நடத்துகிறது யார் தெரியுமா? இந்த 2.3% இருக்கிற சிறு கூட்டம். வேதத்தில் நம்மளை பற்றி 3 விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஒன்று, நம்மளை கோதுமை மணின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று, நம்மளை உப்புன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று, நம்மளை விளக்குன்னு சொல்லியிருக்கு. இதை நல்லா எல்லா கிறிஸ்தவங்களும் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, கோதுமை மணி தன்னை அழிச்சாதான் நிறைய பேருக்கு அது பிரயோஜனப்படும். உப்பு தன்னை கரைச்சாதான் அடுத்தவங்களுக்கு சுவை கொடுக்கும். விளக்கு தன்னை எரிச்சிக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அழைக்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த இந்திய தேசத்தில் 25% மக்களுடைய மெடிக்கல் நீட்ஸை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறது. 25% மெடிக்கல் நீட்ஸை சப்போர்ட் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டியன் சேரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த சேவைக்கெல்லாம் இந்த இந்திய தேசமோ, இந்த உலகமோ, இந்த தமிழ்நாடோ எந்த கைமாறும் திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியாது. எந்த கைமாறும் திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியாது. ஆனால் இந்த சாதனைகள்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாரையும் நெருக்கி ஏவுறது தெரியுமா? பவுல் சொல்கிறது போல், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அதே போல் இந்த சாதனையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு எங்கேருந்து தெரியுமா அந்த ஆசை வந்துச்சு? ஆண்டவர் அதான் சொன்னார். ஆண்டவர் அதான் சொன்னார். சங்கீதம் 41:1 இயேசு சொன்னது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு? யாருக்கு? அந்த ஆண்டவருக்கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய வாயால் அதை சொல்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். யாருக்கு? கடவுளுக்கே கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2.3% இருக்கிற மக்கள் இந்த தேசத்தில் பறந்து விழுந்து அவங்க செய்கிற சேவைகள் கடவுளுக்கே கடன் கொடுத்துட்ருக்காங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீங்க. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வீட்டுக்குள்ளே விட்டு என்னை விசாரிச்சிங்க. நான் உடையின்றி இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் அனாதையாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. எங்கே? சிறையில் இருந்தேன். இந்த வார்த்தை கூட இன்றைக்கி உண்மைங்க. இன்றைக்கி ஜெயில் மினிஸ்ட்ரி எவ்வளோ அருமையாக நடந்துகிட்டு இருக்குமா? நம்ம ஆட்கள் சிறைச்சாலையில் இருக்கவங்கள போய் பார்த்து, இயேசு உன்னை நேசிக்கிறாரப்பா, உன் குடும்பம் ஒன்று இருக்குது, அதுக்காக நீ தப்பு பண்ணாத, நீ திருந்தி வாழுன்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ளேயும் போய், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஐயா, நாங்கள் எப்போயா இதெல்லாம் செஞ்சோம்? அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போயோ அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சிறியர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்து. கிரகாம் ஸ்டெயின்ஸ் பற்றி இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் பாருங்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 குழந்தைங்க, தகப்பன் அப்படியே காருக்குள்ளே போட்டு அந்த காரை விட்டு வெளியே வர விடாமல் அடித்து அந்த காரை நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி அவங்க திறந்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக சுற்றி நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படியே 3 பேரும் கறிக்கட்டையாக இறந்து செத்து போயிட்டாங்க. அதை ராத்திரி முழுசும் பார்த்த தாய், மனைவி, அடுத்த நாள் காலையில் பரியெல்லாம் முடிச்சுட்டு அந்த அடக்காரெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்க இனிமேல் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? நான் மன்னிச்சிட்டேன், பெத்த 2 பிள்ளை கறிக்கட்டையாக போச்சுங்க, கட்டின புருஷனும் கறிக்கட்டையாக போய் அடையாளம் தெரியலங்கிறார் அந்த கலெக்டர். அந்த பெரிய உடம்புக்கும் சின்ன உடம்புக்கும் ஒரே வித்தியாசம், அது பெருசாக இருந்துச்சு, இது சின்னதாக இருந்துச்சு, கறிக்கட்டை, அவ்வளோதான் வித்தியாசம். எந்த பிள்ளை எதுன்னு தெரியாது. அப்படி அடையாளம் தெரியாமல் கொடூரமாக எரிச்சு கொன்ன பிறகு கூட அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் மன்னிச்சிட்டேன், அவங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வியாழக்கிழமை கொண்டு போனாங்க. வச்சு அடின்னு அடித்து பார்த்தாங்க, என்னென்னவோ கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க. அவரை கடைசியாக சிலுவையில் தன்னுடைய உயிரை அவர் ஒப்பு கொடுக்கும்போது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் உயிரை எடுக்கலை யாரும். அவர் உயிரை ஒப்பு கொடுக்கும்போது
அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமலே செய்கிறாங்கய்யா, பாவம். என்னை அடிக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியல தப்பு பண்ணுறேன்னு சொல்லி, என்னை உதைக்கிறான், என்னை அவமானப்படுத்துகிறான், ஆனால் அவனுக்கு தெரியல. தயவுசெய்து அப்பா அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த மன்னிப்பு தான் இன்றைக்கி கிரேஹாம் ஸ்டெயின்ஸ் மனைவியால் சொல்ல முடிஞ்சுது. அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது காரணம் இயேசு அதை அன்றைக்கி சிலுவையில் சொல்லிட்டு போனதுனால தான் இன்றைக்கி அதை சொல்ல முடிஞ்சுது. அதனால் பல நல்லது செய்து அவரையே அடித்து தூக்கி போட்ட ஒரு சமூகமாக இருந்தாலும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பூமிக்கு ஒரு புனிதம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டில் ஒரு லைன் ஒன்று வந்துச்சு, பரலோக ராஜாவின் செல்ல பிள்ளையாது தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல். எவ்வளோ பயங்கரமான அன்பு, எவ்வளோ பயங்கரமான அன்பு. இப்படிப்பட்ட அன்பை எந்த கதையிலையும் யாரும் கேட்க முடியாத ஒரு அன்பு. இயேசுவின் அன்பு இன்றைக்கி இந்த உலகத்தை மன்னிக்குது, தப்பு செய்கிறவனை மன்னிக்குது, பாவம் செய்கிறவனை மன்னிக்குது, துரோகம் செய்கிறவனையும் மன்னிக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நான் ஒன்று இன்றைக்கி இந்த ஜாய் டு த வேர்ல்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க, கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நல்லது செய்ய, நான் கிறிஸ்தவங்களை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறேன், அவங்களுக்கு நல்லது செய்ய மாத்திரம்தான் தெரியும். அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. 75% 80%ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரங்க ஒரு சின்ன கூட்டம் இந்த தேசத்தில் தன் தோல் மேலே பொறுப்பை தூக்கி போட்டுக்கிட்டு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. தயவுசெய்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அதனால் அவங்க இன்றைக்கி ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் செயல்பட முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கோடிக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான மக்கள் அடுத்த வேறு சோடு இல்லாமல் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் உருவாகும். அப்படிப்பட்ட பொறுப்புகளை தோல் மேலே தூக்கி போட்டு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அதனால் இது கிறிஸ்துவனுடைய அன்பு, இது தியாகம்னு நான் சொல்ல வரல, இது கடமைன்னு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. நாங்கள் அதை எடுத்து காட்டுறதையாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஜாய் டு த வேர்ல்டு என்ன சந்தோஷமாக கொண்டாடினாலும் ஒரு 3 சாதனையாளர்களை கூப்பிட்டு இங்கே அங்கீகரிக்கிறதுக்கும் கடவுள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இது உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.